குரான் ஹதீஸ் சயின்ஸ். திருக்குரான் விஞ்ஞான அற்புதங்கள். தேனீக்களை பத்தி பாப்போம் வாங்க ஃபிரண்ட்ஸ். தேனீக்கள் கடமையாற்றும் உள்ளுணர்வு. உன் இறைவன் தேனீக்களுக்கு இவ்வாறு அறிவித்தான். நபிகள் நாயகம் அவர்களுக்கு பிடித்தமான உணவு தேன். அல்லாஹ் அல்குரானில் தேனை பற்றி கூறும்போது, உங்கள் இறைவன் தேனீக்களுக்கு மலைகளிலும் மரங்களிலும் மக்கள் கட்டும் கட்டிடங்களும் கூடை அமைத்துக் கொள்ளும்படி அறிவூட்டி உள்ளான். தேன் அதில் மனிதனுக்கு நோய் நிவாரணம் உள்ளது. பின்னர் ஒவ்வொரு கனிகளில் இருந்தும் சாப்பிடு உனது இறைவனின் பாதையில் எளிதாக செல். அதன் வயிறுகளில் இருந்து மாறுபட்ட நிறங்களை உடைய பானம் வெளிப்படுகிறது, அது தான் தேன். சிந்திக்கக் கூடிய மக்களுக்கு இதுவே போதுமான நிரூபணமாகும். இறைவன் படைப்பிலேயே உள் தூண்டுணர்வு உடையதாக தேனீக்களை படைத்துள்ளான். தேனீக்கள் சமுதாய அமைப்பில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உண்டு. வாழ்நாள் முழுவதும் இவை தங்கள் கடமைகளை உணர்ந்து அறிந்தவைகளாக இருக்கின்றன, நிறைவேற்றுகின்றன. உங்கள் இரட்சகனின் தன்மை தொடர்பு கொள்கிற உள் தூண்டுணர்வு வினை இன்ஸ்டன்ட் அளித்து கடமையாற்று அறிவை இன்ஸ்பிரேஷன் தேனீக்களுக்கு அருளியுள்ளான் அல்லாஹ். புதிதாய் பிறந்த பெண் தேனீ உணவு சேகரிக்க வெளியே செல்கிறது. இவ்வேளையில் உணவு அதிகமாக கிடைக்கும் இடம் தெரிந்ததும் தன் கூட்டத்தாருக்கு அறிவிக்கும் வேளையில் உளவு பிரிவினர் ஈடுபடுகின்றனர். இப்படிப்பட்ட நுட்பமான தகவல் தொடர்பு முறையை எந்தவித பயிற்சியும் மின்றி புதிதாய் பிறந்த தேனீக்கள் ஒவ்வொன்றும் மேற்கொள்கிறது. ஏற்கனவே இறைவன் வடிவமைத்துள்ள வாழ்க்கை முறையை தங்கள் பங்கினை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் செயல்படுகின்றனர். உணர்வினை தாம் ஏற்படுத்துவதாக அல்லாஹ் கூறினான். இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு தேன்கூடும் ஒரு ஒருங்கமை செய்யப்பட்ட சமுதாயமாகும். சிங்க்ரனைஸ்ட் சொசைட்டி உறுப்பினர் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வியல் கடமைகளை பிறப்பிலேயே உணர்ந்து செயல்படுவது ஆச்சரியமானது. பெரிய வேலைக்காரன் அல்லது நான் தான் பெரியவன் என்ற மனோபாவம் அவர்களிடத்தில் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிப்பு பண்டத்தையும் தேனையும் விரும்பி உண்பார்கள் என்று கூறினார்கள்.